தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல நம்முடன் 2 சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க. ஒருத்தர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். இன்னொருத்தர் அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு சுப்பிரமணியன் அவர்கள். நான் வணக்கம். ஃபர்ஸ்ட் பேச போறது நம்ம அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் அந்த டேரிஃபை பத்தி தான். முதல்ல உங்கள்கிட்ட கேம்பெயினுக்கு அங்க நடந்த தேர்தல் கேம்பெயினுக்கு மோடி அவர்களை ட்ரம்ப் கூப்பிட்டாரு. இப்ப என்ன ஆச்சு அதே ட்ரம்ப்புக்கு? ட்ரம்ப் கேம்பெயின் கேட்கும் போது அது 2020, ஓகேவா? அது கோவிடுக்கு முன்னாடி. கோவிடுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. 2020, 21 போது தேர்தலில் தான் நீங்கள் சொல்கிற ஹவுடி மோடி, அப்புறம் நமஸ்தே ட்ரம்ப், இதெல்லாம் முன்னாடி 2020க்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம். 2020, 21 இந்த 2020 தேர்தல் முடிஞ்ச உடனே ஜோ பைடன் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுறார். அதுக்கப்புறமா இருந்த கதை வேற. ஸோ அப்போ நீங்கள் கோவிடை பார்க்கணும், அதுக்கப்புறமா உக்ரைனுடைய பிரச்சனையை பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அமெரிக்கா எந்த அளவுக்கு பெரிய பொருளாதார நாடோ, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் தூக்கி பிடிக்கக்கூடிய சில விஷயங்களில் அவங்களுடைய கடனும் இருக்குது. கிட்டத்தட்ட $36 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் இருக்குது. கடன்றது பொறுப்பும் கூட. ஸோ அவர் அமெரிக்காவுக்கு மட்டும் உள்ள பொறுப்பு அல்ல, அமெரிக்காவுடைய கடனுக்கும் பொறுப்பு. ஸோ அப்போ அமெரிக்காவுடைய கடனை திரும்பி கட்டக்கூடிய நிலைமையில அமெரிக்கா இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டாலர் அப்படின்ற அந்த டாலருடைய மேலாதிக்கம், ஹெகிமோனி இருக்கு. அந்த டாலர் மேலாதிக்கத்தை கேள்வி கேட்பது போல இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் இப்போ ரீசெண்டாக பேச ஆரம்பிச்சு. லாஸ்ட் 1 மந்தாக தான் அவர் ரொம்ப பேசிட்டு இருக்காரு. 2வது தடவை ஜெயிச்ச பிறகு கூட கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது டாரிஃப்னு ஆரம்பிச்சாரு. அப்புறமா கிரீன்லாண்டு எடுத்துக்கிறேன்னாரு. அப்புறமா கனடா 51வது மாநிலம்னு சொன்னார். இதெல்லாம் சொன்னார், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் கடைசியாக இந்த பிரிக்ஸ் மாநாடு இருக்கு இல்லையா, இதில் பிரேசிலில் நடந்த பிரிக்ஸ் மாநாடு முடிஞ்ச உடனே அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அவர் பயப்படுற விஷயம், அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருமே, பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே பயப்படுற விஷயம் டாலரை மாற்றிட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த பிரிக்ஸ் ப்ளஸ்க்குள்ள அவங்களுடைய நாணயங்கள், அதாவது நான் சொல்றது ரூபிள், ருப்பி, யுவான் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அப்போ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது அமெரிக்காவுடைய சைடு. ஸோ அதனால் இப்போ அதை கண்டினியூ பண்ணணும்னா பெரிய டைவர்ஷன் தேவை. அதாவது அந்த பாதி யோசிக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ட்ரேட் டாரிஃப்ன்றது கொஞ்ச நாள் அவருக்கு, அதாவது இது மாறாமல் இருக்க போகிறது இல்லை, மாறத்தான் கண்டிப்பாக போகுது. ஆனால் அதை தள்ளி போடுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, டாரிஃபு ட்ரேடு அப்படின்ற மாதிரி ஒரு டைவர்ஷன் கொண்டு வராரு. ஆனால் அவர் பண்ணுறதுனாலேயே அவர் எது நடக்கக்கூடாது நடக்கிறாரோ அது நடக்கிறதுக்கான எல்லா காரணையும் அவரே உருவாக்குறாரு அப்படின்றத என்னோட பார்வையாக வைக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிற ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான பர்சனல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வேற. நாட்டின் தலைவராக ட்ரம்ப்புக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நான் ஒன்று ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணல, அவருக்கு ஆப்ஷன் கிடையாது, அவருக்கு வேற உண்மையிலேயே ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ண முடியும் அவரால்? ஸோ அப்போ ஒரே வழி பார்க்குற எல்லா பக்கமும் அவங்களுக்கு எதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ண விஷயம். அதுல நான் இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வழி இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில பல ஒரு பார்ஷாலிட்டி பார்க்கறாரு. அதை அடுத்தது வரேன். சரி, இப்போ உங்கள்கிட்ட பொருளாதார நிபுணர், இப்போ டேரிஃப் 25% ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, அடுத்தது இப்போ பெனால்டி இதுன்னு சொல்லிட்டு அடுத்தது 25, இப்போ 50%. இது எந்தெந்த பொருட்களுக்கு அவர் இந்த வரி விதிச்சிருக்காரு? இதனால நமக்கு எக்கனாமிக் வைஸா என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும்? அனைத்து பொருட்களுக்கும் அங்கே உள்ள இறக்குமதி பண்ண போகின்ற, அமெரிக்காவில் இறக்குமதி பண்ண போகின்ற அனைத்து பொருட்களுக்கும் வரி விதிச்சிருக்கிறாரு. ஆனால் செப்டம்பர் 21 வரைக்கும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டில் இருக்கும்னு சொல்லுவாங்க, டிரான்சிட்டில் இருக்கும். அந்த மாதிரியான பொருட்கள் அங்கே செப்டம்பர் 21 வரைக்கும் சேரலாம். இது பழைய டேரிஃப்லேயே போகும். அதுக்கப்புறம் தான் இந்த புதிய டேரிஃப் அமலுக்கு வரும். அது ஒரு கிளாரிஃபிகேஷன் பொதுமக்களுக்காக. ஸோ இப்போ அவர் விதிச்சிருக்காரு 2 ஸ்லாட்டாக பண்ணார். முதல்ல 25 போட்டார். அந்த 25 எதுக்கு அப்படின்னு போட்டார்னா, நீங்கள் உங்கள் நாட்டில் எங்கள் பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறீர்கள், ஸோ அதை நான் ரெசிப்ரோகேட் பண்ணுறேன். இங்கே 52% இருக்குது, அதில் பாதியாக 26% போடுறேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஏப்ரல் மாதத்தில் முதல்ல பண்ணார். அது அப்புறமா 1% குறைச்சி இப்போ 25 இருக்காங்க. 52 பாதி 26ன்னு வச்சார், அது 25 குறைச்சிருக்கிறாங்க. இது ஏன் பண்ணார் அப்படின்னா, எந்தெந்த நாடுகளோட அவர் ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுருக்கிறாங்களோ அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் வரி விதிச்சார். ட்ரேட் சர்ப்ளஸ்னால் நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ், அதாவது இந்தியாவுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ். இந்தியா $130 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவங்க ஒரு $85 பில்லியன் அவங்கள்ட்ட நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நெட்டாக ஒரு $45 to $50 பில்லியன் அமெரிக்கா டாலர் நமக்கு உள்ளே வருது. நம்பர் 1 பொருளாதாரமாக இருக்குன்னு சொல்கிறோம். கணேஷ்குமார் சொன்ன மாதிரி நம்பர் 1 கடன்லேயே அவங்க நம்பர் 1 அவங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான பொருளாதாரத்துக்கு நம்ம தான் நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதான் நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் இருக்கு, IMF இருக்கு, வேர்ல்ட் பேங்க் இருக்கு, அந்த மாதிரியான பெருநிறுவனங்கள்ல வாங்குவாங்க அவங்க. ஸோ இதை தாண்டி இந்த ட்ரேட் சர்ப்ளஸ் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை, அது வெகு காலமாக ட்ரேட் சர்ப்ளஸ் எப்பவுமே இருக்குது. ஸோ அவர் ஏதோ இன்னைக்கு தான் ட்ரேட் சர்ப்ளஸ் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போடுறான்னு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்த 25%,
என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறீங்க, அதனால் நான் உங்களுக்கு போடுறேன். அதுவும் நான் வந்து ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் இன்றைக்கா நேற்றுக்காக வாங்குகிறோம், ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தப்பறம் வாங்குறேன் இல்லையே. என்னைக்கு February 2022 ரஷ்யா உக்ரைன் வார் நடக்க ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் ஒரு 3-6 மாதங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரஷ்யாவோட வச்சு ஒரு டீலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி, ஸோ ரூபல் இந்தியா ருபி மூலமாக வாங்க ஆரம்பித்தோம், லோக்கல் கரன்சியில் வாங்க ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து அப்போலே தான் வாங்கலாம். அப்பயே அவர் சொல்லலை அவர், ஏன்னா அவர் வந்து தேர்தலில் வந்து வின் பண்ணுவாரான்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்ட் தேர்தலில் வின் பண்ணுவாரான்னு நம்பிக்கை இல்லை. சரி, வின் பண்ணிட்டார். வின் பண்ணான்னு என்ன சொன்னார்? முதல்ல வந்தோன்னே ஜனவரி 2025 100 நாட்களுக்குள்ள நான் ரஷ்யா உக்ரைன் வாரம் நிறுத்திடுவேன். ஒரே நாள் முதல் கையெழுத்து. ஆமா, அது மாதிரி, அதாவது இங்க நம்ம முதல் கையெழுத்து மாதிரி. ஓகே, நீட் வந்தோன்னா நாங்கள் வந்து முதல் நீட்டை ஒழிக்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் 100 நாட்கள் தாண்டி ஒன்றும் பண்ண முடியல அவரால். சரி, நீங்கள் பெரிய ஆட்டிடியூட்ல நீங்கள் இருக்கலாம், ஒரு பெரிய நாடுன்னு மக்கள் ஒத்துக்கிறாங்க. அதற்காக வந்து இன்னொரு நாட்டோட டெமோக்ரஸியில் இன்னொரு நாட்டோட ஒரு பாலிடிக்ஸில் நீங்கள் எப்படி என்டர் ஆக முடியும்? இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து அந்தந்த நாடுகளும் செல்ஃப் சஃபிஷியண்டாக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஆரம்பித்தோம், ஆத்ம நிர்பர் பாரத் ஆரம்பித்தோம், மேக் இன் இண்டியா திட்டம் வந்தது. அது மாதிரி தான் அவர் அமெரிக்கா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். ஸோ அதன் மூலமாக தான் வந்து அவங்க நிறைய அந்த மாற்றங்கள் வந்ததே. வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இமிகிரண்ட்ஸை வெளில அனுப்புவேன்னார். முதல்ல அமெரிக்கர்களுக்கு மட்டுமே அங்கே வந்து குடியுரிமை அளிக்கப்படும், வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும்னாரு. அப்புறமா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னு மாற்றினார். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வந்து அக்செப்ட் பண்ணாங்க. சரி, ரைட், இவர் நல்லது பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா இப்போ அப்படியே 360 டிகிரி திரும்புறாரு. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு பொருட்களை, அங்கே வந்து அந்த பொருட்களுக்கு தடை விதிக்கிறீங்கன்னா டாரிஃப் போட்டிங்கன்னா தடை விதிக்கிற மாதிரி தான் அது. ஓகே, நாளைக்கு இங்கேருந்து நம்மளாம் ஏற்றுமதி பண்ணல வச்சுக்கோங்க, அந்த பொருட்களை இன்றைக்கி வரைக்கும் வாங்குறவங்களுக்கு நாளைக்கு யார்கிட்ட வாங்குவாங்க? நீங்கள் ஆல்டர்னேட் மார்க்கெட் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை அந்த 25% அடிஷ்னல் வரி போட்டு நான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி தேதியில் 1.61%, 2% வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. ஸோ 2% இருக்கிற இன்ஃப்ளேஷன் நாளைக்கு ஒரு 3 அல்லது 4% போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃப்ளேஷன் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னா, மக்கள்கிட்ட வந்து வாங்கும் சக்தி குறையும். வாங்கும் சக்தி குறைஞ்சிது அப்படின்னா அங்கே இருக்கிற மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தேக்கமாகும். ஸோ டிமாண்டே இருக்காது. அப்போ இன்டைரக்ட்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ கெப்பாசிட்டியை வந்து டவுன் பண்ணுறீங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. இதுவே உங்களை ரிசெஷனை நோக்கி கொண்டு செல்லும். இதெல்லாம் அவருக்கு தெரியாமல், ஏன் நான் தெரியலன்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அவர் பிரசிடென்ட் ஆச்சு அவருக்கு தெரியாதுங்களா அப்படின்லாம் கேட்கலாம். நீங்கள் உண்மையிலே தெரியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே பிரசிடென்டான தெரியணும் அவசியம் இல்லை, பொருளாதார நிபுணர்கள் சொல்லணும் எல்லாம். இல்லை அப்படிலாம் இல்லை. ஒரு நாட்டுக்கு நீங்கள் தலைமை பண்புக்கு வரீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துட்டு இருக்கிறார். அதாவது நம்ம வந்து நேற்று வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்கினதுனால தான் உங்களுக்கு நான் வந்து டாரிஃப் எக்ஸ்ட்ரா போடுறேன்னு சொல்கிறேன் இல்லையா? அன்றைக்கி நேற்று காலையிலேயே வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து லித்தியம் வாங்குறீங்க அங்கே உள்ள எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, யுரேனியம் வாங்குறீங்க நியூக்ளியர் பிளான்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, கெமிக்கல்ஸ் வாங்குறீங்க, ஃபெர்டிலைசர் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்குறீங்க, நாங்கள் ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்கினா ஏன் வந்து நீங்கள் தடுக்கிறீங்க, ஏன் டாரிஃப் போடுறீங்க, இட் இஸ் அன்ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, எனக்கு வந்து அமெரிக்காவில் வந்து யுரேனியம் வாங்குறது தெரியாது, லித்தியம் வாங்குறது தெரியாது, யூரியா வாங்குறது தெரியாது, தெரியல. அதான் தெரியலன்னு சொல்கிறேன் நான். அடிப்படையில் தெரியல அப்படின்னா இப்போ நான் சொல்கிற அந்த பொருளாதார பார்வை அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அமெரிக்க பொருளாதாரம் சிக்கலில் வந்து சிக்கி சின்ன பின்னமாக போகிறது. இன்னும் 6 மாதங்களுக்கு 1 வருடங்களை பாருங்க. நீங்கள் இப்போ நீங்கள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரியே அவருக்கு வந்து வழி இல்லை அப்படின்னீங்க. பட் இதுல இன்னொரு கேள்வி வருது, வழி இல்ல அவருக்கு வேற ஆப்ஷன் இருந்தாலும் அது இன்னும் இவர் சொன்ன மாதிரி தான், சார் சொன்ன மாதிரி லைக் இன்னும் அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு அவங்களை கொண்டு போகும். ஆனா இதுல பார்ஷியாலிட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு இவ்வளவு வரி போடுறாரு, பிரேசிலுக்கு இவ்வளவு வரி போடுறாரு, ஆனா சைனாவும் இதே இதுதான். சைனாக்கு இன்னும் அறிவிக்கவே இல்லை, அதுதான் நீங்க பாக்கலாம். அந்த கேப் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கான கேப் ஏன் அப்படின்னா இல்ல, ஏன் அப்படின்னா சைனாக்கு போட்டாங்கன்னா அவங்க உள்ள விழும். ஏன்னா சைனா டிபெண்டன்ட் எக்கானமி அமெரிக்கா. அதாவது நீங்கள் கேட்டிங்கல்ல ஒரு கடன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, எங்கேருந்து கடன் அவ்வளோ கடன் வருது அப்படின்னா சைனா கிட்ட இருந்தும் கடன் இருக்குது. ப்ராடக்ட் அதாவது நீங்கள் பார்க்குறது வந்து டாலர் அப்படிங்கிற ஒரு கரன்சியை வச்சு தான் ஓடிட்டு இருக்கு உலகம், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் பொருட்கள் வாங்குறது விற்கிறதெல்லாம் அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பண்ணும்போது அதற்கான பணத்தை அவங்க கொடுக்கணும், முன்னாடி அப்ஃப்ரண்ட்டாக கொடுக்கணும், கடனில் கிரெடிட்டில் வாங்குவாங்க. ஸோ அந்த கிரெடிட்டில் வாங்குறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது கிரெடிட் லைன் தான் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 to 19 trillion அளவுக்கு வந்து கடன் வந்து அவங்க கிட்ட வந்து சைனா கிட்ட மாத்திரமே இருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் லைன் வந்து கரெக்டாக அமெரிக்கா கொடுக்குன்றது கிடையாது.
இப்போ அமெரிக்கா இப்போ எங்கே இப்போ சப்போஸ் அமெரிக்கா வந்து டாலர் பேஸ்ட் எக்கானமி, அமெரிக்காவை கேள்வி கேட்கறது மற்ற நாடுகள்லாம் எதில் கேள்வி கேட்குது அப்படின்னா டாலரை பேஸ் பண்ணி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, டாலர் விழுந்ததுன்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் மாத்திரம் இல்லை, அந்த டாலர் டிபெண்ட் பண்ணியிருக்க எல்லா பொருளாதாரமும் விழும். ஸோ அதை வந்து அமெரிக்கா வந்து இப்போ செயற்கையாக உண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட பார்வை. ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து இப்போ டாலர் தானவே வரணும் அப்படின்றத, அதாவது விழுறதுன்னு முடிவாயிடுச்சு. ஸோ நானே ஸ்பீடப் பண்ணுறேன், நானே கீழே தள்ளுறேன்ற மாதிரி தான் எல்லாரோட டீகபிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான மூவாக தான் அவர் எடுக்கிறாரே தவிர, சைனாவுக்கு வந்து அவர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னா, சைனாலேருந்து நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் கட் ஆச்சுன்னா அவங்க தான் மொத்தமும் காலி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பின்னாடி பாகிஸ்தான் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாகிஸ்தான் இல்ல அவங்களோட பேச்சை கேட்கற மாதிரி சில பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாகிஸ்தான்லாம் சொல்றதெல்லாம் எவனும் கேட்கற அளவுக்குலாம் இல்லை, எந்த நாடுமே கிடையாது. பாகிஸ்தான் தான் மற்ற நாடுகள் எந்த நாடு சொன்னாலும் கேட்கற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரே சின்ன எக்ஸாம்பிள், 2022-23 ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் ஃபார்முலா, பேபி ஃபார்முலா, நம்ம ஊர்லலாம் வந்து குழந்தை பிறந்ததுன்னா அம்மா பால் கொடுப்பாங்க, அப்படியே போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்மளுக்கு பால் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, பேபி ஃபார்முலா அப்படின்றது அவங்களுடைய இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த அரசாங்கம் சமூகத்தில், ஏன்னா குழந்தை பிறந்ததுன்னா அவங்க வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களோ இல்லை பேபி ஃபார்முலா தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேபி ஃபார்முலா கொடுக்குறாங்கல்ல, அந்த பேபி ஃபார்முலா வந்து சைனாலேருந்து ஒரு ஷிப்மெண்ட் போல. ஸோ அதனால் பேபி ஃபார்முலாவுடைய தடை இல்லை, ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல. ஸோ அப்போ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணி அதை வந்து அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த சமயத்தில். ஸோ நான் சொல்கிறது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு சப்ளை செயின் மாத்திரம் அவங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா, சைனாவில் மொத்தம் 13 போர்ட் இருக்குது. அந்த 13 போர்ட்டில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான போர்ட்டை வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்பும், அது நேரம் அங்கே போய் இறங்கும். இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 13 போர்ட்டில் ஏதாவது ஒரு போர்ட்டு சைனா 3 நாளுமே அமெரிக்கா பிரச்சனை. நீங்கள் வந்து டாரிஃப், ட்ரேடு, இப்போ நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒன்று இதே மாதிரி பிரச்சனை பண்ணா அமெரிக்காவுக்கு எந்த பொருள் பிரச்சனை பண்ணா அமெரிக்காவுக்கு பாதிப்பு இல்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உள்ள எந்த ஃபேக்டரியுமே இல்லை இப்போதைக்கு. ஓகேவா? இந்தியாவை ரொம்ப டிபெண்ட் பண்ணி அமெரிக்கா எந்த விஷயத்துல இருக்கு? அமெரிக்கா டிபெண்ட் பண்ணியிருக்கிறது எலக்ட்ரானிக்ஸில் இப்போ இருக்குது. இப்போதைக்கு ஃபோன்ஸ், அதாவது சைனாவிலேருந்து வெளியே வந்த எல்லா விதமான மாற்று பொருட்கள்லாம் இருக்குல்ல, சைனா வந்து இந்த மாதிரி ஆறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி ரொம்ப லேட்டாக எழுந்து ஓகே கண்டுபிடிச்சிட்டோம், சைனா தான் பிரச்சனை அப்படின்னு எழுந்த பிறகு ரஷ்யாவோட இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சைனா தான் பிரச்சனை ஆகுதுன்னு அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறமா சைனா பிரச்சனைன்னு கண்டுபிடிச்ச உடனே பார்த்தா எல்லாமே அவங்க ஊரில் தான் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இன்னும் ஹூவே அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பயங்கர பெருசாக தலையெடுக்கும் போது, ஓகே இவங்க வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காப்பிடிக்கிறாங்க, நம்மளை மீறி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனால் ஹூவே வந்து 5G டெக்னாலஜி உலகத்துக்குலாம் கொடுக்குது, அதனால் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து அவங்க வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா China +1 அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து எதெல்லாம் முக்கியமான பொருட்கள் வந்து வெளியூரில் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு நம்பகத்தகுந்த நாடு அப்போது. ஏன்னா நம்ம எதுவுமே கேட்காம நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கட்டா நல்லவன், எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அப்போ கெட்டவன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஐஃபோன்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து பாதி ஐஃபோன் வந்து உலகத்தில் இந்தியாவில் இருந்தால் போகுது. ஸோ அப்போ ஐஃபோன் வந்து ஒன் ஆஃப் த பிக், அதாவது ஃபார்ச்சூன் கம்பெனிஸில் ரொம்ப முக்கியமான கம்பெனி வந்து ஆப்பிள். அதாவது உலகத்தில் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி அப்படின்றது ஆப்பிள் தான். ஆப்பிளோடைய சாம்ராஜ்யம் வந்து அமெரிக்காவையே காப்பாற்றுது. ஒரு பிக் 5 டெக் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெக் கம்பெனிஸில் ஆப்பிளும் ஒன்று, அதோடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் இருக்குது, நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவிலிருந்து அவங்களுடைய தேவைக்காக போயிட்டுருக்கு. அதனால் சைனாவிலேருந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்தியாவையும் அவங்க வளர்த்து விட விரும்பலை அப்படின்றது தான் பாயிண்ட். நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்தியாவுக்கும் முழுசாக கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப், நான் எல்லா ஃபேக்ட்ரியும் திருப்பி ஆரம்பிப்பேன் அப்படின்னு 1980 திருப்பி கோட்டெல்லாம் அழி நான் திருப்பி முதல்லேருந்து வரேன் அப்படின்ட்டு. அது பண்ண முடியாது ஒரு ஆள். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அமெரிக்காவோடைய இப்போ இருக்கிற யங் பாப்புலேஷன் ஆஃப் அமெரிக்கா இஸ் நாட் ரெடி டு ஒர்க். ஓகேவா? நீங்கள் வந்து சைனாவை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேண்டப்பட்ட விரோதியோ என்னவோ சொல்லிக்கோங்க, பார்டரில் இருக்கிறாங்களோ நெய்பரோ என்ன வேணால் சொல்லிக்கோங்க, சைனாவோடைய யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க சொசைட்டிக்கு. அமெரிக்காவோடைய யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் இருக்காங்க. நம்மளோட யங்ஸ்டர்ஸ் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தான் கவனிக்கணும், நீங்கள் சைனாவை இதில் ஃபாலோ பண்ணலாம், அமெரிக்காவை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளும் அவங்கள மாதிரி தான் ஆகும். நம்ம சைனா மாதிரி ஆகணுமா இல்லை அமெரிக்கா மாதிரி ஆகணுமான்னு அவங்க யோசனைக்க நான் விட்டுறேன். இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்த டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒன்று சொன்னார், பாரதத்தோட எக்கனாமி வந்து டெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே நம்மளது எக்கனாமி எப்படி இருக்குது,
அமெரிக்காவோட எக்கனாமி எப்படி இருக்கு? ஏன்னா கடன்ல எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, $36,000. ஸோ அவங்களோட எக்கனாமி நம்மளோட எக்கனாமி எப்படி? இல்லை, அதான் அவர் என்ன பேசுகிறான்னு அவருக்கு தெரியலன்றதுக்கு நான் முதல் சுற்றுலேயே ஒரு இதை இன்ஃபர்மேஷன் சொன்னேன், எக்ஸாம்பிள் சொன்னேன். டெட் எக்கானமி அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நினச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த உக்ரைனில் இருக்கிற சோல்ஜர்ஸ், ரஷ்யாவில் இருக்கிற சோல்ஜர்ஸ் இந்த வாரில் இறந்து போகிறார்கள் இல்லையா, அதற்கு வந்து இந்த போரின் மூலமாக அவங்க பணம் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த பணம் வந்து நம்ம க்ரூட் ஆயிலை வாங்குறோம்ல ரஷ்யாலேருந்து, அதனால் வந்து அந்த போருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம், அங்கே வீரர்கள் இருந்து போவதற்கு வந்து நம்ம காரணமாக இருக்கும், அதனால் டெட் எக்கானமின்னு சொல்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அந்த விதத்தில் சொல்கிறாரு, நான் நம்புகிறேன். ஓகே, ஆனால் அவர் வேறு விதத்தில், அதாவது உண்மையிலே வந்து எக்கானமிலாம் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது முற்றிலும் தவறு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி 2014 11வது இடத்துல இருந்த இந்திய பொருளாதாரம் 10 ஆண்டுகளில் 5வது நிலைமைக்கு வந்து இன்றைக்கி 4வது பொருளாதாரமாக உயர்ந்து இருக்குது. ஜப்பானை வந்து வீழ்த்தி விட்டு நம்ம வந்து மேலே வந்துட்டோம். $4.137 trillion எக்கானமியில் இருக்கோம். சரி, இவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்குறோம், கடனையும் வேகமாக வாங்கியிருக்கிறோமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 80% தான் நம்மளோட கடன். வேற அமெரிக்கா வந்து $27 trillion எக்கானமியாக இருக்கிறது, 122% கடன், கிட்டத்தட்ட $35 trillion பொருளாதாரத்தை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாரு. அதுதான் கன்சியூமர் பேஸ்ட் எக்கானமி நோக்கி நீங்கள் போக போக என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து கட்டமைப்புகளை உருவாக்காமல் கன்சம்ஷனுக்காக கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். ஸோ ட்ரெயினில் போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, கடலில் கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டே இருப்பாங்க. நம்ம கடன் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வருடம் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 13 லட்சம் கோடிகள் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக கட்டமைப்புகளுக்காகவே மட்டுமே நிதிநிலை அறிக்கையில் வந்து இந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு நம்ம வருஷம் கடன் வாங்குறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வாங்குகிற கடன் வந்து பாதி சதவிகிதம் 50% வந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் கோடிகள் கட்டமைப்புகளாக செலவு பண்ணுறோம். ஈவன் கொரோனா டைமில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆத்ம நிர்பர் பாரத் திட்டங்கள் கொண்டு வந்தோம் இல்லையா, அது ஒரு பட்ஜெட்டோட ஈக்குவலண்ட் அமௌண்ட் கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடிகள் வந்து ஆத்ம நிர்பர் பாரத்துக்காக நமக்கு வந்து மக்களுக்காக செலவிட்டோம். எதற்காக செலவிட்டோம்னா, அங்கே எம்எஸ்எம்இக்கு வந்து 5 லட்சம் கோடி கடன் கொடுத்தோம். எதுக்கு அவங்களுக்கு கடன் கொடுத்தோம்னா அவங்க நிறுவனத்தை நடத்துவதற்காக, சரிங்களா. அப்புறமா அங்கே தேவைப்பட்ட ஒரு 80 கோடி மக்களுக்கு வந்து விலையில்லா அரிசி, விலையில்லா கோதுமை கொடுத்தோம், அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்தோம். அங்கே அப்படி கிடையாது. அங்கே கன்சியூமர் பேஸ்ட் எக்கானமி. அவன் வந்து கிரெடிட் கார்டு நிறைய வச்சுட்டு இருப்பான், 4-5 கார் வச்சுட்டு இருப்பாங்க, ஃப்ளாஷி ஹவுசஸ் இருக்கும். நம்ம அது மாதிரிலாம் இல்லை. நம்மளோட வாழ்க்கை கோட்பாடே எதுன்னா, எது நமக்கு அத்தியாவசியமோ அதை நம்ம வச்சுப்போம், அதுக்கு மட்டும் கடன் வாங்குவோம். அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐயில் வீடை வாங்குவோம், காரை வாங்குவோம். சம்பளமே இல்லாமல் நம்ம காரை வாங்க மாட்டோம், வீடை வாங்க மாட்டோம். அந்த மாதிரியான வளர்ப்பு நம்மள்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து அமெரிக்க பொருளாதாரம் அதான் சொல்ல ஒரு நீர்க்குமிழி மாதிரி, பபுள் மாதிரி. நீங்கள் வந்து அந்த கடனை வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் எக்கானமி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. டப்புன்னு யாராவது ஒருத்தர் வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுக்கு மேலே வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு கிரே லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, கிரேலேருந்து பிளாக்குக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு கிரே லிஸ்ட்டை வந்து IMFல நம்ம வந்து அந்த ஒரு ரெசல்யூஷனை மூவ் பண்ணி ஒரு 40-50 நாடுகள் இது அமெரிக்க பொருளாதாரம் வந்து இப்படி இருக்குது, அவங்க வந்து ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கிரே லிஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா அவங்க கடன் வாங்கும் சக்தி வந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டு விடும், நிறுத்தப்பட்டு விடும். அப்போ அவ்வளோதான். ஸோ அதுதான் பபுள்னு சொல்கிறோம். குறிப்பாக நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இது மாதிரி பாகிஸ்தான் மேலெலாம் வந்து அவங்க வரி விதிப்பு வந்து அவ்வளோ செய்யலையா அப்படின்னா, சரி, எந்த நாடுகள்கிட்டேருந்து நிறைய வந்து பொருட்கள் வாங்குறாங்களோ அங்கே தான் டேரிஃபை போட முடியும். நீங்கள் வந்து ஒன்றுமே விற்கலை, நான் 100% டேரிஃப் போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து இட் இஸ் லிங்க் டு த ட்ரேட் சர்ப்ளஸ். முன்னமே சொன்ன மாதிரி தான் நம்ம $45 பில்லியன் ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுட்டு இருக்கோம். அதனால் 25% வந்து வரி போட்டாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு $3 பில்லியன் தான் ட்ரேட் சர்ப்ளஸ். $3 பில்லியன் கிட்டத்தட்ட வந்து நம்மள 1/10 பங்கு அவங்க ரைட்டா. அவங்களுக்கு போட்டது வந்து 19%. $3 பில்லியன் அவன் 19% போட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து $45 பில்லியன் வச்சுருக்கிறோம், கிட்டத்தட்ட 15 மடங்கு. அப்போ எவ்வளோ போட்டிருக்கணும்? ஸோ அவருக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அந்த டாரிஃப் போடுறாரு. ஸோ கம்மிங் பேக் டு டெட் எக்கானமி. ஓகே, நீ அவர் என்ன சொல்கிறேன்னா, ரஷ்யாலேருந்து நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்கி அந்த பணத்தை கொடுத்து. இன்னொரு கேள்வி வருது, நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்கு க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்குறோம். நீங்கள் சொன்னீங்களா எர்த் மெட்டல்ஸ், லித்தியம்காக, அது எவ்வளோ? நம்மளோட அமெரிக்கா வந்து ரஷ்யாட்ட அதிகமாக வாங்குறாங்களா இல்லை நம்ம தான் அதிகமாக வாங்கலாம்? இல்லை, அந்த தரவு இன்னும் வெளியில் வரல. ஏன்னா அவருக்கே தெரியலன்ற போது ஆப்வியஸ்லி வெளியில் அந்த இன்ஃபர்மேஷன் வரது வாய்ப்பு இல்லை. ரஷ்யா தான் அதை ஷேர் பண்ணணும். இட்ஸ் அ ட்ரான்சாக்ஷன் பிட்வீன் ரஷ்யா அண்ட் அமெரிக்கா. அதனால் எவ்வளோ வருது? ஆனால் நம்மளுக்கு வந்து $25 பில்லியன் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். அதாவது ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுனால ஒரு 35% நம்மளோட இன்றைக்கி தேவையான க்ரூட் ஆயில் ரெக்குவயர்மெண்ட் ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. 5 மில்லியன் 50 லட்சம் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு நமக்கு தேவை அப்படின்னா அதில் ஒரு 35% வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்குறோம். அதன் மூலமாக $25 பில்லியன் நமக்கு சேவிங்ஸ் வருது, ரைட்டுங்களா.
இது வந்து இந்த ட்ரேட் டாரிஃப்னால நமக்கு எவ்வளோ வந்து நஷ்டமாகும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நேற்று இந்த 25% அடிஷனலாக போடுறதுக்கு முன்னாடியான ஒரு தரவு. ஒரு 45லேருந்து 50 பில்லியன் டாலர் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. ஓகே, ஸோ விலை அங்கே ஏற்றம்னால அங்கே வந்து எக்ஸ்போர்ட்ஸ் குறையும், நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறையும். அதில் வந்து ஒரு 10% நமக்கு வந்து லாபம் போன வருஷம் வரைக்கும் ஈட்டின்னு இருந்தோம். அந்த லாபம் நமக்கு அடுத்த வருஷம் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி, பிகாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து ஒரு 8 பில்லியன் டாலர் நமக்கு நஷ்டமாகும். ஸோ 7லேருந்து 8 பில்லியன் டாலர் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நஷ்டமாகும் போது எனக்கு இங்கே 25 பில்லியன் டாலர் க்ரூட் ஆயில வாங்குறேன் அப்படின்ற போது எது எனக்கு லாபகரமாக இருக்கும்? சார் ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து கண்டினியூ டு பை க்ரூட் ஆயில் ஃப்ரம் தம். இன்னொன்று, அவர் இதை மட்டும் சொல்லலை. அப்போ அவரோட எக்கானமி டெட் எக்கானமின்னு சொல்லி ஒத்துக்கணும் அவர். ஆனால் ஒத்துன்றிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவர் ரஷ்யா உக்ரைன் அந்த வார் நடந்தபோது ரஷ்யாவிலேருந்து யூரோப் யூனியனுக்கு வந்து நேச்சுரல் கேஸ், லைட் நேச்சுரல் கேஸ் வந்து உக்ரைன் வழியாக அந்த பாதாள சாக்கடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் மூலமாக கேஸ் வந்து உக்ரைன் வழியாக யூரோப்பியன் நாடுகளுக்கு போச்சு. சுட்டி காமிச்சார் இல்லையா? அதுக்கு வந்து $800 மில்லியன் வாடகை வசூலிக்கிறாங்க யாரு? உக்ரைன். ஸோ தன்னை வீட்டையே விற்றுட்டு வாடகை கொடுத்துட்டு தன் சோல்ஜர்ஸை வந்து போருக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே வந்து கொல்வதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த ரஷ்யா மூலமாக பணம் யார் கொடுக்குறாங்க? அமெரிக்கா கொடுக்குறாங்க, யூரோப் யூனியன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பணம் உக்ரைனுக்கு வருது. தன் பணத்தை வைத்துக்கொண்டு தன் கண்ணை வைத்துக்கொண்டு தன் கண்ணை கையை வச்சு கண்ணை குத்துக்கிற மாதிரி பணத்தை வச்சுட்டு அவங்க வீரர்களை சாவடிக்கிறாங்க. அப்போது இது டெட் எக்கானமி நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் ரஷ்யாவிலேருந்து லித்தியம் வாங்குறீங்க, யுரேனியம் வாங்குறீங்க, அந்த பணம் வந்து ரஷ்யாவுக்கு போகுது, அதன் மூலமாக உக்ரைன் அடிக்கிறான். இப்போ உங்களுக்கு டெட் எக்கானமியா? இப்போ யூரோப் யூனியன் டெட் எக்கானமியா? அவர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு, ஏதோ ஒன்று பேசணும். நம்ம இங்கே திராவிட மாடல் அமைச்சகர்லாம் பேசுவாங்களே, அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு, அடிச்சு விடு, அவ்வளோதான், நாளைக்கு எவனோ வந்து பார்த்துப்பான். இது வந்து கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். எதனால் அது டெட் எக்கானமின்னு சொன்னார்? அது வந்து அவர் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு? இல்லை, கவர்மெண்ட் வந்து நேற்று ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நான் சொன்ன தரவுகள் எல்லாமே எப்படி வந்து ரஷ்யா வந்து அனைத்து நாடுகளுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, ஓகே, அது க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், அந்த சொன்ன பைப்லைன் மூலமாக யூரோப் யூனியன் போகிறதா இருக்கட்டும், அனைத்து நாடுகளும் ரஷ்யாவையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து இந்தியாவுக்கு மேலே மட்டும் இந்த மாதிரியான டாரிஃப் வாரை நீங்கள் எடுக்க முடியும்? ஸோ அதனால் இட் இஸ் அன்ஜஸ்டிஃபையபிள், அன்டெனபிள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு, அதை அவர் ஏற்றுக்கொண்டு இது மாதிரி அவங்க வாங்குறாங்களா, நாங்கள் வாங்குகிறோமா எனக்கு தெரியல அப்படின்னு பொது வெளியில் சொல்லியிருக்காரு. பொது வெளியில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். நான் என்ன சொல்வேன்னா, சார் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, நாட்டில் என்ன நடக்குது அது மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்கஷன் நடக்குது, டாரிஃப் வாரை பற்றி என்ன நடக்குது, ஸோ அதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, அமெரிக்காவுக்கு என்ன அதனால லாபம் வருது, நம்ம வந்து பார்த்து பேசிட்டு வரோம். இது இந்த மீட்டிங் இல்லைனா கூட, இன்டர்வியூ இல்லைனா கூட என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. சாதாரண குடிமகனாக தெரியும்ல. அவர் வந்து நாட்டோட அதிபர், பிரசிடென்ட், அவர் வந்து இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறாரு அப்படின்னா எந்த விதத்தில் நாட்டை வந்து நடத்திட்டு போகிறான்னு தெரியல. அந்த நாடு இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு வருடத்துக்கு என்ன நிலைமைக்கு போகுன்றது தெரியல. இது அவங்க நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து நம்ம பாதுகாப்பு ஆலோசகர் இவர் வந்து ரஷ்யாவில் மீட் பண்ணுறாரு. இன்னைக்கு அவர் செய்தி வருது, இந்த மாதத்துக்குள்ளே வந்து ரஷ்ய அதிபர் இந்தியா பயணம் மேற்கொள்றதாகவும், அடுத்த மாதம் SCO மீட்டுக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்கள் சைனா போய் சீன அதிபர் அவர்களை மீட் பண்ணுறதாகவும் இருக்குது. இது எப்படி சாதாரணமாக நடக்கிற நிகழ்வு தானா, இல்லை இது ட்ரம்ப் ட்ராரிஃப் அவருக்காக இங்கே ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு? இங்கே ஆல்ரெடி கூட்டமைப்புலாம் நிறைய இருக்குது. SCO சொல்கிற கூட்டமைப்பு இருக்குது, பிரிக்ஸ் இருக்குது, G20 இருக்குது. இது எல்லாமே இந்த கூட்டமைப்பு 3 கூட்டமைப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து இந்தியா, ரஷ்யா இருக்குது, சைனாவும் இருக்காங்க, இது எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பயணம் எப்பவுமே வந்து ஒரு நாட்டோடைய தலைவர், அதுலேயும் முக்கியமாக வந்து புட்டின் அவர்களுக்கு வந்து இப்போ பல நாடுகளில் அவருக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் எந்த நாட்டுக்குமே அவர் பெருசாக பயணம் மேற்கொள்ளலை. அப்போ இந்தியாவுக்கு ஒரு ஆக்சுவலாக வந்து G20யோட இந்தியாவோட தலைமை இருந்தது தெரியுமா, அப்பயே அவர் வரதா இருந்தது. அந்த நவம்பர் மாதம் நடந்தது G20 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பிரசிடென்சிலே புட்டின் அவர்கள் வந்து வரதா இருந்தது. கடைசியில் இந்த உக்ரைன் வார்னாலையும் அவருக்கு மேலே இருக்க த்ரெட்டுனாலையும் வர முடியாமல் போச்சு. அதனால தான் அந்த G20க்கு வரல. அதெல்லாம் வந்திருந்தாங்க இன்னும் சூப்பராக பிரமாதமாக இருந்திருக்கும். ஏன்னா நல்ல ஒரு பெரிய ஈவெண்ட் இந்தியா, அதாவது மேற்கத்திய நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரி ஈவெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டாக நடத்திட்டாங்க. ஸோ இப்போ இவர் போகிறது வந்து ட்ரேட் வாருக்காகவும் இருக்குது. இந்த ட்ரேட் வார் இல்லாமலாம் சொல்ல முடியாது. ட்ரேட் வாரும் இருக்குது, வேர்ல்டு ஆர்டரும் இருக்குது.
ஸோ இதில் வந்து அமெரிக்கா வந்து வாஷிங் ஹேண்ட் பிலே டெஸ்ட் பண்ணுறாங்க, கை கழுவி எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு காமிச்சாங்கன்னா உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ அதில் முக்கியமான நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, ரஷ்யா தான். இப்போ வந்து இப்போ அமெரிக்காவுடைய பெரிய பிரச்சனை வருது, எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் தெரியுமா, அப்படி சொல்லவே முடியாது. முக்கியமாக வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து அந்த அலுவலகத்தோடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது ஒரு காலேஜோடைய பிரின்சிபால், பேரே பிரின்சிபால் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து ஹி ஆர் ஷீ வில் நோ எவ்ரிதிங். ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஒரு பொறுப்பு அப்படின்றது தான், பிரசிடென்ட்ன்றதும் அதே மாதிரி பொறுப்பு தான். அவர் தெரியலன்னு சொல்லவே முடியாது. ஸோ அப்போ தெரியலன்னு ஒரு பொதுவெளியில் வந்து சொல்கிறாருன்னா அவருடைய என்ன பர்சீவிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்குன்னா இன்னொன்று வர சொல்கிறாங்க, அடுத்தது வந்து ஜேடி வான்சனுடைய சக்ஸஸர்ன்றதையும் அவர் சொல்கிறார். ஸோ அமெரிக்கா ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியலனாலும் தேர் ஆர் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா அதில் வந்து அந்த அறிகுறிகள் தெரியுது. ஸோ ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நேற்று வந்து அவர் வந்து அதை பேச வேண்டியதாக போச்சு. மூணாவது டேர்ம்ன்றது அமெரிக்காவில் கிடையாது. ஒரே ஒரு பிரசிடென்ட் மாத்திரம் அந்த நடுவில் கொஞ்சம் கேப் இருந்ததுனால அது மூணாவது டேர்மாக கன்சிடர் பண்ணாங்க. மேபி ஒபாமா வந்து இவர் ஜோ பைடனை வச்சு ஆண்டாரில் ஒரு 4 வருஷம், அது வேணால் மூணாவது டேர்மாக எடுத்துக்கலாம். மற்றபடி எந்த ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் 2 டேர்ம்ஸ் தான் அலவுடு. அதான் சொல்கிறேன் நான், ஒபாமா வந்து ஜோ பைடன் வச்சு 3ஆவது தடவை ஓன் பண்ணாருன்னு. ஏன்னா ஜோ பைடனுக்கு வந்து என்ன நடந்தது, இவரோட பெரிய அண்ணன் தான் அவர், என்ன நடந்ததுன்னே தெரியாதவருக்கு 4 வருஷம் அப்படியான ஒரு துண்டு சீட்டில் கொடுத்தாங்க. உண்மையிலேயே அமெரிக்க துண்டு சீட்டு தான் ஜோ பைடன். ஒரு துண்டு சீட்டு வச்சிருப்பாங்க, அந்த துண்டு சீட்டில் திரும்பி நடன்னு படித்தார். அந்த மாதிரிலாம் இருந்தது அவரோடது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரசிடென்ட் இப்போ இவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியலன்ற வெளிப்படையாக சொல்கிறாருன்னா, அமெரிக்கா வந்து உலகத்தோடைய இப்போ கிளாஸ் லீடர் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ கிளாஸ் லீடர் அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு நல்ல பையனாக பார்த்து கிளாஸ் லீடராக போடுவாங்க. கிளாஸ் லீடரை போட்ட பிறகு அவன் எல்லா விதமான வேலையும் செய்கிறான். ஸோ அப்போ கிளாஸ் லீடரை மாற்றணும். ஸோ அப்போ திருப்பி ஒரு தப்பை பண்ண முடியாது. ஸோ அப்போ மற்ற பசங்கள்லாம் யார் நல்ல பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சரி வேற ஒரு இதாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ கிளாஸ் லீடரோடைய நீங்க சொல்றது ஓகே புரியுது. ஆனா இப்ப அந்த சைனாவை நம்ம நம்ப முடியுமா? நான் சைனாவை நம்ப சொல்லவே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், RIC வரணுன்றதை நான் நிறைய பொது வெளியில எழுதுறேன், பேசுறேன். RIC வரணுன்றதுக்காக நான் வந்து சைனாவை முழுக்க நம்பணும்னு நான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி ரஷ்யா நம்புமானா நம்பாது. ரஷ்யா இந்தியாவை நம்பும், ரஷ்யா சைனாவை நம்பாது. ரஷ்யா இந்தியாவை இல்லையே, அது சோசியலிஸ்ட். அது கூட 1990களுக்கு முன்னாடி தான் அது சோசியலிஸ்ட். அதுக்கப்புறமா இப்போ வந்து அது ரஷ்யா, ஓகேவா. USSRன்றது முன்னாடி இருந்தது, இப்போ கிடையாது. புட்டின் அவர்களுடைய வசனத்திலே அவருடைய வாசகமே சொல்லணும்னு நினச்சாலும் USSRை பற்றி நினச்சி கஷ்டப்படாமல் இருந்ததுன்னா உனக்கு இதே கிடையாது. அதே USSR திரும்ப வேணும்னு நினச்சேன்னா உனக்கு மூளையே இல்லை அப்படின்னு. ஸோ அதே வாசகத்தை நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு மூளை இருக்குது, எனக்கு இதயமும் இருக்குது. அதனால முன்னாடி இருந்த சோவியத் யூனியன் வேணால் நல்லதாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நான் திரும்பி வேணும்னு கேட்கல. அதே மாதிரி தான் சைனாவும். சைனா இஸ் நாட் ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. சைனா வந்து பேரளவுக்கு தான் அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்ற பேர் இருக்குது, அதாவது அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டின்ற பேர் இருக்கே தவிர இட் இஸ் ரூல்டு பை சர்டன் என்ன சொல்ல குரூப் ஆஃப் பீப்புள், அவ்வளோதான். ஒரு கட்சி ஆளுகின்ற ஒரே கட்சி ஆளுகின்ற ஒரு நாடுன்னு எடுத்துக்கலாமே தவிர அது கம்யூனிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய பெரும்பான்மையாளர்கள் அங்கே இருக்காங்க. நீங்கள் அமெரிக்கா சைடில் பிக் 5 நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஸோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. சைனாலேயும் அந்த மாதிரி இருக்குது, டென்சன்ஸு, அப்புறமா வந்து உங்களுக்கு அலிபாபா இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க சைட்லேயும் அவங்களுடைய பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து சைனாவை வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு ட்ரேட் பார்ட்னராக சேர்த்துக்கோங்க. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான இல்லை டிஃபரன்ஸை சைனாவுக்கு எடுத்து சொல்லுங்கள் முதல்ல. இந்த டிஃபரன்ஸ் வந்து நீ அடி வாங்க போகிறதுல ஒரு ஃப்ராக்ஷன் தான். இப்போ நீ வேர்ல்டு ஆர்டரை மாற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இருக்குது, எல்லாருக்குமே. உனக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது, ரஷ்யாவுக்கும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட்டோம்னா திரும்பி 300 வருஷமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே விஷயத்தை தான் நம்மளால் பண்ண முடியும். திரும்ப நம்ம சாங்ஷன்ஸில் போய் நிற்போம். UK வந்து நம்மளுக்கு என்ன அளவுக்கு அநியாயம் பண்ணாங்களோ அதே அளவுக்கு அநியாயம் சைனாவுக்கும் பண்ணியிருக்காங்க. ஓபிஎம் வாரெலாம் நம்ம படித்து பார்த்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் சைனாவுக்கும் அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. டீ வந்து அவங்களோட மெயின் ப்ராடக்ட். அந்த டீயை வந்து நம்ம ஊரில் கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம ஊரில் சில இடத்துல வந்து போதைப் பொருட்கள்லாம் பயிரிட்டு அந்த பயிரை கொண்டு போய் சைனாவில் இறக்கி இந்த மாதிரி விஷயத்தை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் முதல்ல உண்டு பண்ணியது UK. அதுக்கப்புறமா அது ஆங்கிலோ அமெரிக்கன் அலையன்ஸாக மாறிச்சு. போன செஞ்சுரியில் அவங்க பண்ணதெல்லாம் நான் எதுவுமே சொல்லவே வேண்டாம், எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. 200-300 வருஷமாக இந்த பிரச்சனையில் உலகம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதே சைக்கிளை திருப்பி சுற்றி வரணுமா, இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ சில இடத்துல லேண்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற, அது வந்து உன்னுடைய
ஈகோனால வரக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை விட்டுட்டு நாம் எல்லாருமே ஒன்றா செயல்பட்டோம்னா நாம் வந்து உண்மையிலேயே அடிமையாக இருக்கும்ல. இப்போ இன்னி வரைக்கும் நம்ம சாங்ஷன்ஸ்க்கு பயந்து தானே இருக்கும். சைனா சாங்ஷன் பயப்படுறாங்களா இல்லையா? பயப்படுறாங்க கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே அவங்க எக்ஸ்போர்ட் எக்கானமி, நம்மளாவது பரவாயில்ல, அக்ரேரியன் எக்கானமி நம்மளுக்கு, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். சைனாவாலாம் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ அப்போ உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றா சேருவோம். பிரிக்ஸ் வருதோ இல்லையோ, ஆர்ஐசி முதல்ல கொண்டு வா, அப்புறம் பிரிக்ஸாக மாற்று, அப்புறம் பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாற்று. முதல்ல ஆர்ஐசி வந்து நம்பிக்கையாக இருந்தால் தான் பிரிக்ஸ் ப்ளஸ் நம்பிக்கையாக இருக்கு. ஏன்னா ஆர்ஐசியில் வந்து 3 பெரிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேர் தான். அதில் எக்கனாமிக்கலி டூயிங் குட் அப்படின்னாலும் நம்ம 3 பேர் தான். ஸோ பவர்ஃபுல்னு பார்த்தாலும் நம்ம 3 பேர் தான். ஓகேயா? லூலா வந்து அழகாக செய்கிறாரு. இன்னைக்கு கூட நான் வந்து ட்ரம்போட பேச மாட்டேன்னு அவரோட இயலாமையை தான் சொல்கிறாரு தவிர பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் இந்தியா பண்ணுற மாதிரி நான் கூட பேச மாட்டேன்றதை சொல்ல கூட மாட்டேங்கிறாரு மோடி அவர்கள். நான் ஏன்னா அவங்க கூட பேசணும்னு கேட்குறாரு சைடில். புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக போல்டான டெசிஷன் எடுத்து நான் சொல்லவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாருல, அதுதான் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். லூலா என்ன சொல்ல, நான் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக்ல போய் சொன்னேன்னா அது பாயிண்ட் ஆஃப் வீக்னஸ். அது வித்தியாசம் இருக்கணும். ஸோ ஜி ஜின்பிங்கும் வெளில வரல, புட்டினும் பேச போறது இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற நாடுகள் இந்த 3 பேரும் இந்த பிரிக்ஸையோ பிரிக்ஸ் பிளஸ்ஸையோ நம்பிக்கை தர மாதிரி கொண்டு வரணும்னா முதல்ல நீங்க 3 பேர் ஒழுங்கா இருக்கணும்ல. இப்போ உங்க 3 பேருக்குமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா நாளைக்கு வந்து மற்ற நாடுகள் பியும் எஸ்ஸும் எப்படி ஒன்றா சேருவாங்க? அப்புறம் ப்ளஸ்ன்னு மிச்சம் 6 நாடு வேற சேர்த்து வச்சிருக்கோம். எத்தியோப்பியா எப்படி நம்ம நம்புவாங்க? யுஏஇ எப்படி நம்புவாங்க? ஈரான் மேலே பாம்பே போட்டிருக்காங்க, அவங்க எப்படி நம்புவாங்க நம்மளை? இப்போ வரதான் எல்லாம் பேசுவாங்கப்பா, ஆயிலெலாம் வாங்குவாங்க, அப்புறம் முக்கியமான நாட்டில் கை விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ அப்போ அதை ஒழுங்காக பண்ணணும்னா நம்ம 3 பேர் ஒழுங்காக இருக்கணும். முதல்ல நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா? இருக்கு. நம்மளுக்கு பார்டர் டிஸ்பியூட் இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல. நம்ம கூட சண்டை போட்டு சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் 1961 69 வரைக்கும் பெரிய தகராறு நடந்திருக்கு, பெரிய வார். 69 போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணதுனால 71 வாயை திறக்கலாம் அவங்க. நம்மளுக்கு சண்டை வந்தது இல்லையா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்? அப்போ சைனா வாயை திறக்கும் போது சோவியத் யூனியன் வாயை மூட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஏன்னா அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்த ஈக்குவேஷன் மாற்றி இன்னைக்கு வந்து ரஷ்யாவும் சைனாவும் ஒன்றா ஆக முடியுதுன்னா 1965 நம்மளுக்கும் சைனாவுக்கும் சண்டை இருந்தது. இப்போ 2020 நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஸ்பியூட் இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கு. ஸோ ஆனால் இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன அமிக்கபிள் சொல்யூஷன் இருக்குன்றது சைனாக்கு நம்ம எடுத்து சொல்லணும், ரஷ்யாவும் சொல்லணும், இந்தியாவும் சொல்லணும். நம்ம 3 பேர் ஒழுங்காதானாப்பா உலகம் ஓடும் அப்படின்றது சொன்னால் மாத்திரம்தான் இது சாத்தியமாச்சுன்னா பிரிக்ஸ் சாத்தியமாகும். அப்போதான் நீங்கள் அந்த டாலர் ஹெஜிமோனியெல்லாம் எழுதிட்டு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னா நானும் நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டே இருக்கலாமே தவிர ஜனங்க வந்து சும்மா ஒரு தடவை பார்ப்பாங்க, ஒரு லைக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாத்திரம் தான் வருமே தவிர பெருசாக எந்த காரியமும் சாதிக்காது. இது எல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜி ஜின்பிங் கிட்டையும் அந்த பொலிட் பியூரோ கிட்டையும் மாத்திரம் தான் இருக்குது. இந்த பொலிட் பியூரோ எடுக்கிற டெசிஷன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி ஒழுங்காக இந்த ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு நம்ம அடக்கி வாசிப்போம்னு சொன்னால் உலகம் வந்து ஒரு 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 என்ன சொல்ல வெளிச்சமான ஒரு பிரைட் ஃபியூச்சர் நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா திருப்பி பழைய குருடி கதவை திரண்டின்ற மாதிரி ஐரோப்பிய ஒன்றிய பக்கமும் அமெரிக்கா பக்கமும் படம் எடுக்க வேண்டியது தான். இல்லைன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சாங்ஷன் டாரிஃப் எங்கே நீட்டு கையெழுத்து போடுறன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர எந்த ஒரு மாற்றம் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து பேசுகிறப்ப என்னோட தனிப்பட்ட விருப்பம் என்ன எனக்கு நடந்தாலும் சரி, இமேஜுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் சரி, நான் வந்து சில பல விஷயங்கள் விட்டு தர மாட்டேன். குறிப்பா விவசாயிகளோட பொருட்களை தான் நான் விட்டு தர மாட்டேன், அவங்க நலனை விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிறது. என்ன மாதிரியான விவசாய பொருட்களை வந்து அமெரிக்கா அவங்க வந்து விற்கிறதுக்கான ட்ரை பண்றாங்க, அதை இந்தியா என்ன பிளாக் பண்ணுது? சார் அதான் மெயின். ஏன்னா அவருக்கு நம்ம நாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஸோ விவசாயத்தின் மூலமாக தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. ஓகே, நம்மளோட ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம், இந்த அடித்தட்டு மக்கள் இருக்கிற ஏழை மக்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே. அதனால தான் முதல்ல வந்த உடனே அவர்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும், விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும். அது ஒரு ஃபஸ்ட்டு கோலாக இருந்தது. ரெண்டாவது விவசாயிகளை எப்படி வியாபாரிகள் ஆக்குவது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்கள் பண்ணுறாங்க, பட் நானும் நீங்களும் இவரும் வாங்குகிற பொருளோட விலை ஜாஸ்தி இருக்குது. ஓகே, ஒரு 10 ரூபாய் கொடுத்து அவங்க விளைவிக்கிற பொருள் நம்மள்கிட்ட இங்கே வரும்போது ஒரு 70 ரூபா 80 ரூபா ஆகும்போது இப்போ 60 ரூபா லாபம் தானே. அது இந்த லாபம் நேரடியாக அந்த வியாபாரிக்கு போகணும் இல்லை. அவருமே கேட்டால் அவரும் வந்து விளைவிச்ச விவசாயி வந்து எனக்கு பணமே இல்லை, நஷ்டமாக இருக்குன்றாரு. அப்போ நடுவில் யாராவது ஒரு இடைத்தரகர்கள் வந்து இதில் வந்து பணத்தை பண்ணுறாங்க. ஸோ அந்த வேல்யூ செயினில் வந்து விவசாயிகளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அப்படின்றதுனால தான் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சொல்லிட்டு அவர்களுக்காக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி FPO அதை ஆரம்பித்து, ஸோ நீங்கள் ஒரு 50 பேராக சேர்ந்துக்கோங்க, 50 பேராக சேர்ந்து உங்களோட நிலம், உங்கள்கிட்ட 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் இருக்கா, எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அதில் என்ன விளைச்சலை நீங்கள் போட போகிறீங்க, அடுத்த வர சாகுபடிக்கு எது நல்ல விளைச்சல் கொடுக்கும்
அப்படிலாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இடுபொருள்கள் ரா மெட்டீரியல்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை உரத்துக்காக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வகையான கடன் வசதிகள் தேவை, அது வந்து அந்த எஃபிஓக்கு வந்து இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் மூலமாகவும் இல்லை என்பிஎஃப்சி மூலமாகவும் கடன் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அதன் மூலமாக என்னதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வால்யூம் பேஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது விலை கம்மியாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் வந்து இவங்க பொருட்களை விளைவிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வால்யூம் இருக்கும்போது நல்ல விலைக்கு விற்கலாம். அவங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இநாம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், இநாம்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. அதில் போயிட்டு எங்கள்கிட்ட வந்து இந்த பொருட்கள் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா அங்கே வந்து பொருட்களை வாங்குவதற்கு அந்த சைடில் சப்ளை தயாராக இருப்பான், கஸ்டமர் தயாராக இருப்பான். அது வந்து அவங்க கன்னியாகுமரியில் இருக்கலாம், காஷ்மீரில் இருக்கலாம், இல்லாமல் இருக்குது. ஸோ அதுதான் அது தாண்டி வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 100 ரூபாய் உங்களுக்கு செலவாகுதுன்னா உங்களோட விற்கும் விலை வந்து 150 ரூபா குறைஞ்சபட்சம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது பேர். ஓகே, ஸோ அது 150 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 8-10 வருடங்களில் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வேல்யூ செயினில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்க பாவர்ட்டி லைன்லேருந்து வெளில கொண்டு வர முடியும் அப்படின்றது திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதை வந்து தடுத்து நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸையும் டெய்ரி ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலேருந்து ஒருத்தர் சொல்கிறான்னா எப்படி கேட்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதுதான் ப்ராப்ளம். இப்போ அதாவது எனக்கு வந்து நெசசிட்டிஸ்க்கு நான் பார்த்துக்கிறேன். இந்தியாவோட கொள்கை கோட்பாடு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத் கூட செல்ஃப் சஸ்டெயின்ட் எக்கானமியாக நம்ம இருக்க வேண்டும். அதான் நமக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம நாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுங்க. அதை தாண்டி இருக்கிறத நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இல்லைனா என்ன ஆகும்னா ஏதாவது வார் சமயத்துலையோ இது மாதிரியான ஒரு கெலாமிட்டி சமயம்லாம் வரும்போது ஸோ இது மாதிரி டேரிஃப் போடுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி நம்ம உற்பத்தியே பண்ணல, செல்ஃப் சஸ்டெயின் ஆகலை, இல்லை உணவுப் பொருட்கள் செல்ஃப் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா 200% டேரிஃப் போட்டால் வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஸோ அதில் தான் நம்ம வந்து இந்த 2014 அப்புறமே ஒரு ஷிஃப்டிங் சேஞ்ச் இன் எக்கானமி நமக்கு வருது. ஸோ அதனால தான் மேக் இன் இந்தியா திட்டம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் உள்ளேயே நீங்கள் வந்து பொருட்களை தயாரிங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல மேக் ஃப்ரம் இந்தியா இருந்தது, மேக் ஃபார் இந்தியா இருந்தது. மேக் ஃபார் இந்தியானா வெளிநாடுகளிலிருந்து நமக்காக மேனுஃபேக்சர் பண்ணலாம், சரிங்களா? அப்புறம் என்னாச்சுன்னா மேக் இன் இந்தியான்னு ஆச்சு. மேக் இன் இந்தியான்றது நம்ம நாட்டில் பொருள் தயாரிப்போம் நம்ம நாட்டுக்காக. அப்புறம் மேக் ஃப்ரம் இந்தியா, மேக் ஃப்ரம் இந்தியானா உலகத்துக்காக நான் வந்து தயாரிக்கிறேன். மேக் இன் இந்தியாவிலேருந்து மேக் ஃப்ரம் இந்தியா. ஸோ வெளிநாடுகளில் வந்து நம்ம எல்லாம் ஐஃபோன் சொன்னார்ல, ஐயா சொன்னார் இல்லையா, ஐஃபோன் நம்ம தயாரிக்கிறோம், சீபெரும்பூர் பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரி தயாரிக்கிறோம். இப்போ அதுக்கு அவன் வந்து 25% 50% டேரிஃப் போடுறான் அப்படின்னா ஐஃபோனோட விலை மேலே போவாங்க. அது புரியல. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு சட்டையை வந்து தயாரித்து திருப்பூர்லேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து டேரிஃப் போடுறீங்கன்னா அங்கே வாங்குகின்ற அமெரிக்க குடிமகனுக்கு விலை மேலே போகும், இன்ஃப்ளேஷன் மேலே போகும். அது தெரிய மாட்டேங்குது. குறிப்பாக சொன்னால் ஃபார்மாக்கு அவன் டேரிஃப் போடலை. ட்ரம்ப் வந்து ஃபார்மாக்கு டேரிஃப் போடலை. அப்போ அவனுக்கு தெரியுது எந்த பொருட்களுக்கு நம்ம டேரிஃப் போட்டால் அங்கே அடி வாங்குவோம், எந்த பொருட்களுக்கு டேரிஃப் போட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை, அதை கால்குலேட் பண்ணி போடுறாங்க அவங்க, ரைட்டுங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா எதற்கு அங்கே என்னெல்லாம் தேவையோ, ஏன்னா இப்போ வந்து அங்கே மெடிசன்ஸ் நம்ம இங்கே கேட்ட மாதிரி முன்னாடி எதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபார்முலேஷன் பேஸ்ட் ஜென்ரிக் ஓகே, அதெல்லாம் அங்கே போகும்போது அங்கே மக்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஒருத்தவங்க வந்து லைஃப் சேவிங் ட்ரக்காக யூஸ் பண்ணும்போது திடீர்னு வந்து அதை ஸ்டாப் பண்ணுறீங்க இல்லை திடீர்னு அதுக்கு வந்து டேரிஃபை போடுறீங்கன்னா அவன் எப்படி எந்த பொருளை கொடுத்து வாங்குவான்? அது ஒரு சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி டேரிஃப்னால கிட்டத்தட்ட ஒரு ஹை இன்கம் குரூப்பில் இருந்தால் கூட அவருக்கு $5000 மாதம் செலவாகுன்றாங்க. இன்ஃப்ளேஷன்னால் $5000 எக்ஸ்ட்ரா செலவாகும். நடுத்தர இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $2500 கிட்ட செலவாகும். எனிவேர் பிட்வீன் $3000 to $5000 எக்ஸ்ட்ரா அவங்க கையிலேருந்து போக போகுது. கடனை வேற வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பார்க்காம ஒட்டுமொத்தமாக பார்க்காம திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து அங்கே க்ரூட் ஆயில் வாங்குறீங்க அதனால சேவிங்ஸ் ஆகிடுது, உங்கள் எக்கானமி வளர்ந்து வருகிறது, உங்கள் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மேலே போயிட்டு இருக்குது, எங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இல்லை. அவருக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய இது கூட்டமைப்பு பிரிக்ஸில் இருக்கிற 5 கண்ட்ரி ஃபஸ்ட்டு பிரச்சனை. பிரிக்ஸோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46%. உலக பாப்புலேஷனில் நான் 55% அதிகம். G7 இது அதிகம். 5 நாடுகள் பிரிக்ஸில் இருக்கிற 5 நாடுகள், பேசிக் 5 நாடுகள், அப்புறம் 6 நாடுகள் உள்ள வந்திருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸோட நாடுகளோட எக்கானமி சேர்த்திங்கன்னா 55%. 45% பாப்புலேஷன் 55% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஜிடிபியை. நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ட்ரேட் பண்ணி உங்களுக்குள்ளேயே பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டால் போதும். அதுதான் ஆல்டர்னேட் மார்க்கெட் சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து மோடி வந்து அவர் வந்து கண்டிப்பாக ஆகணும். அதாவது ஏன்னா நீங்க ஒரு இது வந்து எல்லாருக்கும் எதுமா டாலருக்கு ரீப்ளேஸ் ஏதாவது கண்டிப்பாக வரும். அது சொன்னதனால தான் இந்த எடுக்கிறாரு அவரு. டாலருக்கு ரீப்ளேஸ் பண்ணவே வேண்டாம், டாலர் அப்படியே விட்டுட்டு நீங்க உங்க கரன்சிக்குள்ள ட்ரேட் பண்ணிக்கலாம் சார். அததான் இப்ப சொன்னாங்க. அதுதான் இப்போ வந்து நான் ரஷ்யால பண்ற மாதிரி இப்போ நம்ம இப்போ சைனாவும் நம்மளும் வந்து ட்ரேட் பண்றோம். ஓகே,
ஒரு $200 பில்லியன் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அங்கேருந்து ஒரு $300 பில்லியன் இங்கே வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். அந்த நடுத்தரமான நம்பருக்கு $200 பில்லியன் இருக்கு இல்லையா, பார்ட்டர் சிஸ்டம் சொல்ல முன்னாடி. பார்ட்டர் சிஸ்டம்னா நீங்கள் வந்து பேனா கொடுங்க, நான் பென்சில் கொடுக்குறேன், பேனாவும் பென்சிலும் ஒரே வேல்யூவில் இருந்ததுன்னா நீங்கள் பண மாற்றம் செய்து கொள்ள வேண்டாம். அந்த மாதிரியான இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் $100 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நான் $100 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ரெண்டும் நாக் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நெட்டுக்கு தான் வந்து நீங்கள் நியூட்ரல் கரன்சிக்கு போகணும், இன்னொரு கரன்சிக்கு போகணும். ஸோ அந்த மாதிரியான கரன்சி டாலராக வேறு எந்த கரன்சியாக இருக்கலாம். அந்த கரன்சி தான் பிரிக்ஸில் வந்து 5 நாடுகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு கரன்சி, இல்லைன்னா 11 நாடுகளுக்கு பொதுவான ஒரு கரன்சியை நோக்கி நம்ம போவோம். ஏன்னா டீடாலரைசேஷன் பண்ணியே ஆகணும். இவங்க ரொம்ப கிளவராக என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கர்களுக்கு வந்து என்றைக்குமே அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற மனப்பான்மை. ஏன் அப்படின்னா அது பெட்ரோ டாலர்னே கொண்டு வந்துட்டாங்க. டாலருக்கு இன்னொரு பெயர் வந்து பெட்ரோ டாலர் சிஸ்டம். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரூட் ஆயில் வந்து இந்த அரபு நாடுகளில் நிறைய வந்து கிடைக்குது, ஸோ அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் க்ரூட் ஆயிலை வந்து டாலராக மட்டுமே வீங்க, நீங்கள் வந்து அரேபியன் திராம்ஸ் ஆகவோ இல்லை ஓமான் ரியாலாக விற்காதீங்க, நீங்கள் வந்து டாலராகவே வீங்க. டாலராக விற்றா என்ன ஆகும், டாலர் வந்து அமெரிக்காவுக்கு போகும், கரெக்டுங்களா? இவன்ட்டு அமெரிக்காவில் டாலர் இவன்ட்டு இருக்கும், அரபு நாடுகள் டாலர் இருக்கும்போது இவர்களுக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை அமெரிக்காலேருந்து வாங்குவாங்க. ஸோ டாலரை அவங்க கொடுப்பாங்க. ஸோ டாலர் வில் பி த டாமினன்ட் கரன்சி. இன்றைக்கி அதுதானே இருந்துட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ க்ரூட் ஆயிலும் டாலரில் தான் வாங்குறாங்க, இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு அங்கே தான் வாங்குறாங்க. அவர்களுக்கு தோதுவாக அங்கே பேஸ் கேம்பே போடுறாங்க. எல்லா அரபு நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் இன்னொரு ரன்வே ஒன்று இருக்கும், எப்போ வேணால் அமெரிக்க போர் விமானம் வந்து இறங்கி போகலாம், அந்த அளவு கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து தெரியாமல் இந்த அரபு நாடுகள் எல்லாம் வந்து தன்னை தாரை வார்த்து கொடுத்து விட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தரவு கூட வந்துருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜப்பான் எப்படி ஆச்சு பாருங்க. when Japan challenged them, they destroyed. when Iraq raised its head, they crushed it. ஒவ்வொரு நாடுகளும் ஜப்பான் தலை தூக்காரத்தை தட்டினான், ஈராக் தூக்காரத்தை தட்டினான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அனைத்து நாடுகளும் மேலே வராங்க. பொருளாதாரத்தில் சொல்கிறது, பொருளாதாரத்தில் மேலே வரும்போது அனைவரையும் வந்து தன் காலுக்கடியில் கீழே போட்டு நசுக்க வேண்டும். அதுக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா டாரிஃபை போடுவாங்க. பட் இதனோட இம்ப்ளிகேஷன்ஸ் தெரியாமல் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு இது எடுக்கிறாங்க, சர்வே எடுக்கிறாங்க, அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ் ரேட்டிங் சொல்லுவாங்க. அது அவர் படிப்படியாக குறைந்துடும். அதாவது ஒரு ஒரு தீர்மானம் போடுறாரு, இல்லை ஒரு பாலிசி கொண்டு வராருன்னா அது அங்கே உள்ள அமெரிக்க மக்கள்கள் இல்லை அமெரிக்கா அந்த நாடாளுமன்றத்தில் எப்படி அக்செப்டன்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு சர்வே ஒன்று. அது படிப்படியாக குறைந்து இப்போ 38% கீழே போயிடுச்சு. 30% கம்மி. ஆமாம். ஸோ அப்படி கீழே போகும்போது ஒரு நம்பகத்தன்மை இருக்காது. இனிமேல் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து மக்களுக்கு சாதகமாகவும் பாதகமாக இருக்குன்னு பார்க்கும்போது பாதகம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ரேட்டிங் வந்து அதான் சொல்லுது. குறைஞ்ச ரேட்டிங் போக 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 நீங்கள் எடுக்கிற முடிவு நாட்டு மக்களுக்கு நல்லது இல்லை. ஸோ நீங்கள் திருப்பி வீட்டுக்கு சீக்கிரமாக காலி பண்ணின்னு போங்க. அதுதான் அந்த செய்தி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் ஒரு கிடைச்ச பரிசு நான் பார்க்குறேன். காணொலியில் உங்கள் சைடில் இறுதியான கேள்வியா, இப்போ நம்ம பார்த்துருப்போம் மோடி இமேஜ் 56 இன்ச்சு, அவர் வந்து வெளியுறவு கொள்கையில் இத்தனை ட்ராவல் பண்ணுறாருன்னா அவர் நாட்டு நலனுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பிஜேபி சைட்லேருந்து பேசுவாங்க. அதற்கு இப்போ காங்கிரஸ் சைட்லேன்னு சொல்கிறாங்க, இதுதான் உங்களோட இமேஜ், கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு பயந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் தரப்பே சொல்கிறாங்க. உங்கள் நட்பு எங்கே போய் கொண்டு இது பண்ணியிருக்கு இந்தியாவை, இந்தியா மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக ஆயிருக்குங்கிறது இதுக்கு மேலே ஒரு எக்ஸாம்பிள் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ மோடியோட அவரோட அரசாங்க நடவடிக்கை எப்படி இருக்குது? நீங்கள் வந்து யூஎஸ் தான் உலகம் தான் யூஎஸ் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க. உலகத்தில் பல நாடுகள் இருக்குது, உலகத்தில் பல சாவரின் கண்ட்ரிஸ் இருக்குது. ஒரு மேலாதிக்கம் தான் இன்னொரு மேலாதிக்கத்தை தூக்கி பிடிக்கும். காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சிக்கு அந்த கட்சியோடைய ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி வேறு யாராலையும் எதுவும் அது பேசவோ எதிர்த்து வாயை திறந்து பேசவோ முடியாது. சசி தரூர் அவர்கள் தான் காங்கிரஸோட பிரசிடென்ட் ஆகணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களோட கட்சி தலைவராக இருக்கக்கூடியவருக்கு அந்த தகுதியே இல்லை அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலாக யார் வேணால் சொல்ல முடியும். ராம் ஜெத்மலானின்னு ஒரு லாயர் இருந்தார், நிறைய கேஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, இந்தியாவுடைய முக்கியமான ஒரு லாயர்ஸில் இருந்தார். அவர் சொல்ல நான் என்னோட பியூனை கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஓகே, நான் அதை திரும்பி கோட் பண்ண விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் கட்சி தலைவராக வச்சுருக்கீங்க. ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்களை ஓகேவா, ராம் ஜெத்மலானி அவர்கள் சொன்னது என்னன்னா, ஐ ஓன்ட் ஹேவ் ஹிம் ஆஸ் எ பியூன் இன் மை ஆஃபீஸ் அப்படின்னாரு. அந்த தகுதி கூட அவர் கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு ஆளை நீங்கள் உங்கள் கட்சியோட தலைவராகவே வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த பேசக்கூடாது அப்படின்றது முதல் விஷயம். அதை விட்டுடுங்க, ஓரமாக வச்சிடலாம். அது காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி விவகாரம். அமெரிக்கா மட்டும்தான் ஒரே நாடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. யூகேன்னு ஒரு நாடு இருக்குது, நம்மளை 75 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டி படைச்சாங்க, எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போனாங்க. இன்றைக்கி அந்த நாடை அடித்து கீழே தள்ளிட்டு நம்ம மேலே வந்திருக்கோம், 4வது பெரிய எக்கானமியாக இருக்கும். ஓகேவா? அந்த நாட்டோடைய பிரதமராகவே ஒரு இந்திய வம்சாவளின்னு வந்தார். ஸோ இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு இல்லையா?
அந்த நாடு வந்து இந்தியாவுக்கு ரெட் கார்பெட் போட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும்னு போன வாரம் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்தியாவோட பயணங்களும் மோடி அவர்களோட வெளியுறவு கொள்கையும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கலாமா? ஓகேவா? நேத்திக்கு ரஷ்யா வந்து பேசும்போது சொல்றாங்க இந்தியா மீது இப்படி பேசுறதே தப்பு அப்படின்ட்டு. சைனா இன்னைக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்தியா இஸ் அ சாவரன் கண்ட்ரி. இப்ப நான் சொல்றது நேத்திக்கு நடந்த விஷயம். இந்தியா இஸ் எ சாவரன் கண்ட்ரி. யூ கேனாட் ட்ரீட் இந்தியா லைக் திஸ். நம்மளுடைய எதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய ஒரு நேருஜி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது சென்ட் ஒன் ஸ்குவாட்ரன் கேட்டார். யார்கிட்ட? கென்னடி கிட்ட. ஓகே, ஒரே ஒரு ஸ்குவாட்ரன் கொடுங்க அப்படின்னு. நீங்க தான் அமைதி உருவம் இல்லையா? என்னது ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுவர் யார்? நம்மளோட தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் ஒரு கேள்வி. நேரு அப்படின்னு ஆன்சர். நீங்க தான் உலகம் முழுக்க நட்பு தானே வச்சிருந்தீங்க. சைனாக்காரன் வந்துட்டான், அசாமை விட்டுட்டுன்னே சொன்னீங்களே. நீங்க சொல்லிட்டு உங்களோட ஃபாரின் பாலிசி அப்படிதான் இருந்தது. ஒரு ஸ்குவாட்ரன் கொடுங்க கேட்டீங்களா இல்லையா? முடியாதுன்னு சொன்னாங்களா அமெரிக்கா? 71 இந்திரா காந்தி உங்களுடைய சொந்த என்ன சொல்றது மாமியார், அவங்க என்ன சொன்னாங்க? அமெரிக்கா வந்து நம்ப முடியாதுன்னு சொல்லி தானே அவங்க ரஷ்யாவோட போய் சேர்ந்தாங்க. அப்ப இவங்களோட ஃபாரின் பாலிசி அப்படி ஆப்போசிட்டா இருக்கா? அந்த ஃபாரின் பாலிசி தான் நம்ம கண்டினியூ பண்றோம். ஸோ அமெரிக்காவை இது வரைக்கும் இந்தியா எந்த விதத்துலையாவது நம்பியிருக்கா? அவங்க என்னைக்காவது ரெசிப்ரோகேட் பண்ணிருக்காங்கன்னா இல்லை. இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஏதாவது மாற்றம் வருமானு ட்ரை பண்ற ஒரு விஷயமே தவிர இந்தியாவுக்கு அமெரிக்கா இப்போ இந்தியா வந்து அமெரிக்கா சொல்வதை கேட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட். ட்ரேட் டேரிஃப்ல சைன் ட்ரேட் நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். 25% சைன் பண்றேன் ஓகே, 50% சைன் பண்றேன் ஓகே, ரஷ்யா ஆயில நிறுத்துறேன் ஓகே. நான் நீங்க சொல்ற ஹுசூர் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன்னு சொன்ன முன்னாடிலாம் சொல்லியிருக்காங்க. ஒபாமான்னு போனாங்கல்ல 26/11 நம்ம மேல குண்டு போட்டு நம்மள ட்ரெயின்ல போற வரவனெல்லாம் சுட்டு கொண்ட உடனே ஒபாமா அப்படின்னு போய் நின்னோம்ல. அப்ப இந்த ஃபாரின் பாலிசி இப்ப இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சார்ட்ட கேட்கும் போது ஒரு சொன்னீங்க என்னுடைய இமேஜுக்கு என்ன வந்தாலும், அவர் சொன்னது இமேஜ் இல்லை, எனக்கு என்ன ஆனாலும் அப்படின்றது வந்து அவருடைய இமேஜ் கிடையாது. அவர் யாரை எதிர்க்கிறாருன்னு உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும், இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு புரியும். அவர் சொன்னது இமேஜா உயிரான்றது எல்லாருக்குமே புரியும். அவர் எல்லாத்தையும் துணிஞ்சுதான் இந்த விஷயத்தை எடுத்திருக்காரு. ஓகேவா? இதுல ஃபாரின் பாலிசி இந்தியா கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல. காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். நட்பா இருந்தாலும் சரி, உறவை காமிச்சு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கு. ஓகேவா? எதுக்குமே நான் பெண்ட் ஆகாம என்னுடைய நாடு, என்னுடைய விவசாயிகள் ஜிஎம்ஓ ப்ராடக்ட் நான் உள்ள விட மாட்டேன். நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு கேன்சர் வரும் ஜிஎம்ஓ ப்ராடக்ட்னால. நீ கொடுத்துருவேன், நான் கையெழுத்து போட்டுருவேன். நாளைக்கு பின்னாடி வந்து கேன்சர் வர மாதிரி ஒரு நிலைமை வரும், மாசா வரும். அமெரிக்காவுடைய ஜிஎம்ஓ ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால வேணான்றார் அவர். அதுவும் இல்லாமல் என்னுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு யோசிச்சுதான் முடிவு பண்ணுமே தவிர என்னுடைய இமேஜ் என்னுடைய உயிர் அப்படின்னு நினைக்கல அவர். நீங்க அவரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, நீங்க வந்து பெண்ட் ஆயிட்டீங்க, இதுதான் ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் அப்படின்னா, இப்ப என்னுடைய எதிரியே எனக்கு சப்போர்ட் பண்றான், இவன் தனி நாடுறா, இவன் நிமிர்ந்து நிற்கிறான்டா அப்படின்னு சொல்றான். சைனாக்காரன் சொல்றான். சரி, மாலத்தீவை பத்தி அவ்வளவு பேச்சு பேசணும், கூப்பிட்டாங்களா இல்லையா? இண்டிபெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கிரெடிட். மாலத்தீவுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. சார் சொன்னார் பெட்ரோ டாலர் சிஸ்டம். மாலத்தீவு ஆயில் வாங்கணும்னா எங்க போகணும்? அமெரிக்காவுக்கு தான் போகணும். ஏன்னா அந்த டாலர்ல இருந்தா தான் ஆயில் வாங்க முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, பெட்ரோல் வாங்கணும்னு நினைச்சா நம்ம வந்து நேரா என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுட் கோர்ட்லாம் இருக்குல்ல, அங்க நீங்க வந்து டைரக்டா ஒரு பொருளை வாங்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா, கையில கேஷ் இந்தியன் ருப்பியே இருந்தாலும் இந்தியாவோட ரூபாவே இருந்தாலும் நீங்க அங்க ஒரு கேன்டீன்ல கவுண்டர்னு ஒன்று இருக்கும், அங்க போயிட்டு நீங்க ரூபாவை கொடுத்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுப்பான். அந்த கார்டை எடுத்துன்னு வந்து, அதாவது என்னுடைய இந்திய ரூபா அங்கே செல்லாது. நான் சொல்ல ஃபுட் கோர்ட், இந்தியாவில் ஃபுட் கோர்ட் இருக்கு, இந்தியா ரூபா செல்லாது. நீ என்ன பண்ணணும், எடுத்துட்டு போயிட்டு 500 ரூபாய்க்கு கார்டை போடு. அந்த கார்டை வாங்கிட்டு வந்து நான் இங்கே இட்லி வாங்கி சாப்பிடுவேன். அதை நான் இப்படியே கொடுத்தோம். அப்படி கிடையாது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற, இப்போ நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறேன் இட்லி, 50 ரூபாய்க்கு வாங்குறேன். ஆனால் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறேன்? 500 ரூபாய். இப்போ 450 ரூபாய் எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, அவன் அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த பணமும் இருக்குது அவங்கக்கிட்ட, அமெரிக்கா கிட்ட. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இதை நான் செக் வச்சு என்னுடைய பிராந்தியத்தில் நான் வந்து என்னுடைய ஸ்திரத்தன்மையும் என்னுடைய
நெய்பர்ஸோட ஸ்திரத்தன்மையை நான் மெயின்டைன் பண்ணால் எனக்கு கிடைக்கிற பேர் வந்து நான் பெண்ட் ஆகிட்டேன், என் ஃபாரின் பாலிசி மேலே ஆயிடுச்சுன்னு. முதல்ல உங்கள் கட்சிக்கு ஒரு உருப்படியான தலைவரை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பேசலாம். சசி தரூர் சரியான ஆள், நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரோம். இப்பெல்லாம் இல்லை, நான் பிஜேபிக்கு வரவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முக்து பாரத்ன்றது நான் வந்து வேணான்னு சொல்லுவேன். ஒரு நாட்டின் ஜனநாயகம் அப்படின்றது 2 கட்சிகள் தேவை. ஒன்று ஆளுங்கட்சி நல்லா இருக்கணும், எதிர்கட்சி நல்லா இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே புதுசாக ஒரு கட்சி வரணுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. 3வது ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அது மேலே நம்பிக்கை இல்லை. காங்கிரஸில் சில நல்ல தலைவர்கள் இருக்காங்க. ஓகே, சசி தரூர் போல தலைவர்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவரை தூக்கி வந்து நீங்கள் பிஜேபியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் அங்கேயே இருக்கட்டும்ங்க, அவர் அங்கேயே இருக்கட்டும், அவர் தலைவராகட்டும், அவர் நல்ல விஷயங்களை கேள்வி கேட்கட்டும். எதிர்கட்சி தான், எதிரி கட்சி கிடையாது. ஓகேவா, எதிரி கட்சியாக நம்ம ஏன் வைக்கணும்? அவங்க எதிர்கட்சியாக இருக்கட்டும். ஸோ இப்போ காங்கிரஸுக்கு தேவை வந்து ஒரு நல்ல தலைமை. ஓகே, இந்தியாவுக்கு நல்ல தலைமை இருக்கு, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை நல்லா இருக்கு, காங்கிரஸோட வெளியுறவு கொள்கை தான் கேள்விக்குறியா இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கம்யூனிஸ்ட் சைனா பார்ட்டியோட ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த கையெழுத்து போட்ட பேப்பர் இன்னி வரைக்கும் நான் எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறோம். ஓகேவா, எல்லாருமே கேட்கணுன்ற நான், அதாவது ஆமா ஓப்பனா கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ கையெழுத்து போடல 2008 அது 2007 2008 நீ கையெழுத்து 15 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த பேப்பர்ல அப்படின்னா சீக்கிரசி இருக்கு, வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்ட்டு. இதுக்கப்புறமா அந்த காமிச்சாது தொலைங்க, நாங்களாவது இனிமேல் நம்ம கேட்க மாட்டோம்ல. ஒவ்வொரு தடவையும் 5-5 நிமிஷம் ஒவ்வொரு இன்டர்வியூ வேஸ்ட் ஆகுது. நீங்க அந்த கொஸ்டின் என்ன எதுக்கு கையெழுத்து போட்டது என்னதுன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல். ஸோ இவர் வந்து மோடியை பற்றி பேசுறதுக்கான எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. ஓகேவா, இவர் முக்கியமான டைம்லலாம் இந்தியா விட்டு வெளில போயிடுவார். 26/11 முடிஞ்ச உடனே இவர் பார்ட்டி பண்ணாருன்றதுக்கு ப்ரூஃபே இருக்கு. உத்தரகாண்டில் ஒரு வெள்ளம் வந்தது, இவர் வெளியூர் போயிட்டார். எல்லா மீட்பு பொருள் எல்லா ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி, இவர் வரல. பிரின்ஸு இளவரசன் வந்த உடனே திறந்து விட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பற்றி பேசவே முடியாது. சரியா, நிறைய இவங்க வரலாறுன்றது வந்து இவங்களோட வரலாறு இவங்களே திருப்பி ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மோடி அவர்களையும் மோடி ஃபாரின் பாலிசி பேசலாம். உங்கள்கிட்ட காணல இறுதியான கேள்வியா, இப்போ நம்ம பார்த்துருக்கோம் 4th பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கும். இப்போ இந்த டேரிஃப் இந்த மாதிரி பிரச்சனை போறதுனால நமக்கு பின்னாடி ஏதாவது ஏற்படுமா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வலைதளத்தில் வந்து நேற்று 2 நாள் முன்னாடி வந்தது, ஒரு 20,000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுவதற்காக அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஏன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இது பண்ண போகிறோம், அப்போ டேரிஃப் ஏற்ற போகிறான்னு சொல்லும்போது விவசாய குறிப்பாக எம்எஸ்எம்இ விவசாயிகளாக இருக்கட்டும் எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து விளைபொருட்கள் வந்து ஜாஸ்தியாகிடும், டிமாண்ட் வந்து கம்மியாகும், அவங்களோட பொருட்களுக்கு டிமாண்ட் கம்மியானாலும் தேக்கமாகும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து லாபம் குறைய ஆரம்பிக்கும். அவங்க எப்படி பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களுக்கு வேறு சந்தைகளை வந்து எப்படி வந்து ஆல்டர்னேட் சந்தைகளை வந்து அது ஐடென்டிஃபை பண்ணுறது, அதற்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் உதவ வேண்டும். மத்திய அரசாங்கம் பண்ணணும், மாநில அரசாங்கம் பண்ணணும். அதற்கு கொஞ்சம் பணம் செலவாகும் இல்லைங்களா, இல்லை R&Dயில் செலவு பண்ணணும், இது மாதிரிலாம் இருக்கும். அதற்கு வந்து ஒரு 20,000 கோடி ரூபாய்கள் வந்து ஒதுக்கீடு செய்வதாக ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டடி பண்ணி ப்ராப்ளி ஐ திங்க் மக்களுக்கு தேவையான குறிப்பாக எம்எஸ்எம்இகளுக்கு தேவையான விவசாயிகளுக்கு தேவையான ஒரு திட்டங்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரு 2-3 months ஆகும் வச்சுக்கோங்க. கரெக்டாக என்னென்ன பாலிசி கொண்டு வரணும், எந்தெந்த செக்டார்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கை கொடுத்து தூக்கி விட்டால் அவங்க வந்து வளர முடியும், எப்படி வந்து பேக் போனால் வந்து அரசாங்கங்கள் இருக்க வேண்டும், அது மாதிரி நிறைய திட்டங்கள் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து அந்த காலத்திலே கொரோனாலே நம்ம ஒரு ஃபுல் பட்ஜெட்டை கொடுத்தாங்கன்னு சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த வருகின்ற ஒரு 3 அல்லது 6 மாதங்களுக்குள்ள மக்கள் சமாளிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட கண்டிப்பாக சார். அதான் சொல்கிறேன், 133% கடன் வச்சு அவனே கவலைப்படலை, டாரிஃபை போடுற அவனே கவலைப்படலை. வெறும் 80% வச்சு தான் கடன் வச்சிருக்கிறோம். நம்ம வளர்ந்து வருகின்ற பொருளாதாரம் 6.5% வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு 0.2 to 0.3% ஜிடிபியில் வந்து டீக்ரோத் இருக்கும், குறையும் அப்படின்றாங்க. அது நிதர்சனமான உண்மை. உலகத்தில் எல்லாருக்குமே தானே. இப்போது அமெரிக்கா என்பது ஒரு 44 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. அவன் வந்து எல்லா பேரும் டாரிஃப் போடுறான் அப்படின்னா அனைத்து பொருளாதாரங்களும், அனைத்து நாடுகளில் உள்ள பொருளாதாரங்களும் ஒரு 0.3 to 0.5 வரைக்கும் வந்து பேக்கில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நமக்கும் தானே. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து திருப்பி இந்திய பொருளாதாரம் 7% வளர்ந்துடலாம் சொல்ல மாட்டேன் நான். ஓகே, ஆனால் இதை வந்து எப்படி மீட்டெடுத்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடியும் அதுதான் பார்ப்பாங்க. வேறு என்ன ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ என்றைக்கு இருந்தாலும் ஒரு சோதனைன்னு வந்தால் அதுலேருந்து மீண்டு வந்து சாதனைகளை பண்ணுவது வந்து இந்த மோடி அரசாங்கம் என்டிஆர் அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கண்கூடா எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு 3 எக்ஸாம்பிள் தான். கொரோனா ஆச்சு, ரஷ்யா உக்ரைன் வார் ஆச்சு, இஸ்ரேல் காசா வார் ஆச்சு, ஆப்ரேஷன் சிந்து. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ அதனால் வந்து நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், கட்சி தாண்டி உங்கள் கொள்கை சித்தாந்தங்களை தாண்டி இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல முடிவு எடுக்கும். அந்த முடிவுக்கு நம்ம இந்த நேரத்தில் வந்து தோள் கொடுக்க வேண்டும். நீங்கள் அரசியல் முறைகளும் அப்புறம் வச்சுக்கோங்க. ஓகே, யாராக இருந்தாலும் ட்ரம்ப்ன்றது வந்து அவனுக்கு எப்படி பிஹேவ் பண்ண தெரிய மாட்டேது. அந்த ஊரில் உள்ள நாட்டு மக்களுக்கே பிஹேவ் பண்ணுறது எப்படி தெரியல அப்படின்னா அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அவரை.
அதனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசியல் முரண்களை தாண்டி கொள்கை முரண்களை தாண்டி என்ன ஒரு கொள்கை எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் அதை வந்து துணை நிற்போம், தோள் கொடுத்து துணை நிற்போம். துணை நின்றால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்திலிருந்து கண்டிப்பாக மீண்டு வந்துடுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமா சில நேரம் வந்து புவிசார் அரசியல் டயப்னாலையும் பொருளாதார ரீதியாக என்ன மாதிரி பாதிப்புகள், என்ன மாதிரி சாதனங்கள் சொன்னதுக்கு உங்கள் நேரத்தில் நம்ம தளத்தை வந்து ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். சரி, வணக்கம்.